வணக்கம் நட்புகளே. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் ஜூஸு எப்படி தயாரித்து வச்சுக்கிறதுன்னு. இது ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டிலையே நம்ம இந்த ஜூஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் இப்போ நல்லா பெரிய நெல்லிக்காயெலாம் நிறையா கிடைக்கிது. இந்த நெல்லிக்காயை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக துருவிடுற மாதிரி எடுத்துட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி சாராக புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் லெமன் தான். லெமன் ஜூஸு கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் சுகர் சும்மா ஒரு லைட்டாக கம்பி பதம் வர மாதிரி காய்ச்சிக்கணும். ஒரு சிட்டிகை சால்ட் போட்டுக்கணும். இப்போது இதை எல்லாத்தையும் நான் மிக்சியில் ஓட்டி சாராக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெல்லிக்காயை மிக்சியில் நம்ம இப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி. இப்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் அப்படியே வடிச்சிட்டு அந்த சாரை மட்டும் எடுத்துக்கணும். நல்லா வடிச்சிடணும். நல்லா வடிச்சிடணும். நல்லா வடித்தாச்சு. இப்போது இந்த வடித்த சாறை எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கணும். எனக்கு இந்த கப்பால் 2 கப்பு கிடச்சிருக்கு. இப்போது இதால் 2 கப்பு ஜூஸ் கிடச்சதுனால 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு இதால் 1.5 கப்பு சுகர் போட்டுக்கணும். 1.5 கப்பு சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாகு பதம் ஒரு கம்பி சும்மா லைட்டாக கம்பி பதம் வந்தால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த நெல்லிக்காய் சாறை அதில் ஊற்றிடணும். நெல்லிக்காய் சாறை ஊற்றிட்டு நம்ம இந்த 2 லெமன் எடுத்து வச்சுருந்தோமா, அந்த லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துடணும். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இது சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இது ஒரு கொதி வந்ததும் லெமனை புழிஞ்சி சாறு வச்சுருப்போம். அந்த லெமன் சாறு இதுதான் ப்ரிசர்வேட்டிவ். இதுக்கு அந்த லெமன் சாறு கொஞ்சமாக ஊற்றிட்டு சும்மா டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். கொட்டை ஏதாச்சும் இருந்தால் அந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எப்போ வேணுமோ எடுத்து குடிக்கலாம். நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்குது மற்றும் தாது நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட். இது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ஜாஸ்தி நமக்கு கொடுக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. செரிமானம் மற்றும் முடி இருக்கு இல்லையா, அதுக்கு முகப்பொலிவுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்க வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த தயாரித்த ஜூஸை இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு ஐஸ் க்யூப் போட்டு தினமும் குடித்து வாருங்கள் மக்களே.